வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2025 வருடத்தில் சனி வக்ர பலன், அதாவது இந்த வருடம் ஜூலை 15 தேதியிலிருந்து நவம்பர் 30 தேதி வரைக்கும் சனியானது மீன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது வக்ரகதிங்கிறது அந்த ராசியிலிருந்து பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு மாய தோற்றம் தான். பட் அந்த நிலைகளுக்குமே பாத்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. தவிர இந்த வருடம் இந்த வக்ர காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் சூரிய கிரகணம் இருக்கு. இந்த கிரகணத்தினுடைய நிலைகளுமே பாத்தீங்கன்னா சனியினுடைய அமைப்பும் ஒரு பார்ஷியான நிலையில அமைஞ்சிருக்கும். தவிர மற்ற கிரகங்களும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல சனிக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் டிராவல் பண்ணிட்டு வருவாங்க, குருவை தவிர்த்து. ஏன்னா குரு சனிக்கு 4ஆம் இடத்துல மிதுன ராசியில சஞ்சாரம் செய்துட்டு வராங்க. சோ பொதுவாக இந்த மாதிரியான கிரக நிலைகள் ஏற்படும் பொழுது பெரும்பாலும் எல்லா ராசிகளிலுமே கண்டிப்பாக மாற்றங்கள், ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருந்தே தீரும். அதுவும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா நாரதர் கழகம் நன்மையில முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த வக்ர காலகட்டமானது செயல்படும். கண்டிப்பா ஏறக்குறைய 5.5 மாத காலகட்டங்கள் இந்த வக்ர நிலை செயல்படுது அப்படின்னா முதல் 3 மாதங்கள் அப்படிங்கிறது நிறைய சங்கடங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்தே தீரும். கடைசி 2.5 மாதங்கள் அப்படிங்கிறது அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். பொதுவாகவே கிரகங்கள் வக்ர நிலை பெறுது அப்படின்னா அந்த கிரகங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப பழைய பிரச்சனைகள் திரும்பி பார்க்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது விட்டகுறை தொட்டகுறைங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதுல பாசிட்டிவான விஷயங்களும் அடங்கும், நெகட்டிவான விஷயங்களும் அடங்கும். அதுலயும் ராசி நிலைகளுக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பட் பொதுவான வகையில பாத்தீங்கன்னா சுப விசேஷங்கள் அப்படிங்கும் போது இந்த திருமண அமைப்புகள், தொழில், வேலை மற்றும் ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள், பொருளாதார நிலைகள் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், இப்படி சுப விசேஷங்கள், சுபத்தன்மைகள்ல எடுத்துக்கலாம். அதுவே அசுப நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சண்டை சச்சரவுகள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விரோதங்கள், உடல் பலவீனம், பிரிவுகள் போன்ற விஷயங்களையும் இது குறிக்கும். சோ இப்படி இது பாசிட்டிவான நிலைகளும் செயல்படும், நெகட்டிவான நிலைகளும் இது செயல்படும். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். மகரம் ராசி. மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல அடுத்த 5.5 மாத காலகட்டங்களுக்கு சனியானது வக்ரகதியில செயல்பட்டு வரும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் சனியானவர் ராசி அதிபதியாகவும் 2ஆம் இடத்தின் அதிபதியாகவும் செயல்படக்கூடியவங்க. ஜெனரலாகவே ராசி அதிபதிகள் வக்ர நிலையில இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு மனநிலையில சில குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்க முடியாதபடி சில சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்கும். எதுலையுமே ஒரு தெளிவான நிலை அப்படிங்கிறது இருக்காது. வேலைகள்ல அலைச்சல்கள், அலைக்கழிப்புகள் அப்படிங்கிறது ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யற மாதிரி இருக்கலாம், அல்லது ஒரே விஷயங்களை பற்றி திரும்ப திரும்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன ஞாபக மறதிகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்கள்ல ஏற்படும். நீ பொதுவாகவே ராசி அதிபதி வக்ர நிலையில இருக்கக்கூடிய அமைப்புகள் தான். இப்போ மகர ராசிக்கு இது 3ஆம் இடத்துல இருந்து செயல்படுது அப்படிங்கும் பொழுது இந்த விஷயங்கள் இன்னும் கூடுதலாகவே செயல்படும். அதனால மகர ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களோட கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். எதுலையுமே அவசரம் அப்படிங்கிறது சுத்தமாவே ஆகாது. எடுத்தோம் பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தையும் காரியத்தையும் செய்யவே முடியாது. எல்லாத்துலயுமே ஒரு பொறுமை, நிதானம், தேக்க நிலை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பெல்லாம் இருக்கும். வெளியிருந்து பார்க்கும்போது எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா காரியத்தில் இறங்கும் பொழுது ஒண்ணு தொட்டா இன்னொன்னு, இன்னொன்னு தொட்டா இன்னொன்னுங்கிற மாதிரி மாறி மாறி ஏதோ ஒரு சிக்கல்கள் அப்படிங்கிறது வந்து கொண்டேதான் இருக்கும். ஆக காரியம் முடியுதா முடியலையா அப்படிங்கறத விட சுமூகமாக முடியுதா இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். முடிஞ்ச அளவுக்கு வீண் அலைச்சல்கள், சிரமங்கள் போன்ற விஷயங்கள்லாம் நிதானத்தோடு இருந்து செயல்பட்டு வர்றது நல்லது. இருக்கிற விஷயங்களை சரியா மெயின்டைன் பண்ணாலே பெரிய விஷயமாகத்தான் இருக்கும். அதனால புதிய விஷயங்கள், காரியங்கள்ல ஈடுபடும் பொழுது கொஞ்சம் நிதானத்திற்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள், காரியங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது இந்த காலகட்டங்கள் சால சிறந்தது.
ஏன்னா 3ஆம் இடத்துல வக்ரகதி அடையும் போது பெரும்பாலான விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த காணல் நீர் மாதிரி தான். தூரத்துல இருந்து பார்த்தே நம்ம இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா பக்கத்துல போனா ஒண்ணுமே தெரியாது. அப்படிதான் பெரும்பாலான விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயங்கள் ஏதோ ஒரு யூகத்துல அனுமானத்துல எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நிதர்சனத்துல பாத்தீங்கன்னா அது எல்லாமே கொஞ்சம் கோக்குமாக்காதான் வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஒரு புரியாது, பக்கத்துல காலம் நெருங்க நெருங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான படபடப்பும் டென்ஷனும் ஏற்பட்டுரும். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள்ல நிதானித்து செயல்படுறது நல்லது. ஆனா அதே போல குடும்ப விஷயங்கள் காரியங்கள்ல இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக ஏற்ற இறக்கங்கள் அப்படின்னு இருக்கத்தான் செய்யும். குடும்ப உறவுகளே பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ரொம்பவுமே சப்போர்ட்ஃபுல்லா இருப்பாங்க, ஆனா ஒரு சில விஷயங்கள் ரொம்பவுமே ஆப்போசிட்டாவும் செயல்படுவாங்க. சோ இந்த கருத்து வேற்றுமைகள் எதிர்மறை எண்ணங்கள் அப்படிங்கறதெல்லாம் குடும்பத்துக்குள்ள தவிர்க்க முடியாத நிலைகளை தான் கொண்டு வரும். பட் என்னன்னா பெரிய அளவுல சங்கடங்களை இதை கொண்டு வராது. அந்தந்த சிச்சுவேஷன்ல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கறது பார்க்கணும். மற்றபடி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் தான் கொடுக்கும், உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டும்தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏதோ அந்த சிச்சுவேஷனுக்கு கொஞ்சம் காரசாரமாக பேசிடுவாங்க, ஒரு மன கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது ஏற்படும். நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா இந்த காரிய ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் இழுத்தடிக்க செய்வாங்க. ஏதாச்சும் ஒரு செஞ்சு இதை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான், ஆனா அவங்க பார்த்தா கண்டு காணாம இருப்பாங்க, கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம இருந்துட்டு இருப்பாங்க. அல்லது அவங்க நம்ம கிட்ட சில விஷயங்களை சொல்லிட்டு போவாங்க, ஆனா நம்ம வந்து அந்த விஷயங்களை கண்டு காணாமல் நம்ம வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளேயே மூழ்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான கருத்து வேற்றுமைகள் போன்ற விஷயங்கள் குடும்பத்துக்குள்ள அதிகமாக வந்து போயிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்தாமல் இருக்கிறதே நல்லது. பொதுவாகவே இந்த பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கும். நம்ம ஒண்ணு சொல்ல அது வெளியில போகும்போது வேற மாதிரிதான் போகும், மற்றவங்க புரிஞ்சுக்கிறது வேற மாதிரிதான் புரிஞ்சுப்பாங்க. இது சமீப காலங்கள்ல தொடர்ச்சியாகவே மகர ராசிக்காரங்க ஃபீல் பண்ணிட்டு வருவாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும் மற்றவங்க வகையில. இந்த வக்கர காலகட்டங்களையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் அக்கறை தேவைப்படும் காலகட்டமாக இருக்கு. பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ சமீப காலத்துல இந்த உணவு விஷயங்கள்ல கொஞ்சம் பிரியம் அதிகரிச்சிருக்கும். வழக்கத்துக்கு மாறாக சிலர்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னும் சிலர்லாம் பாத்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக பெருசா எதையுமே எடுத்துக்க மாட்டாங்க, சுத்தமா பட்டினி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணு இருந்தா அந்த எண்டு, இல்லைன்னா இந்த எண்டு அப்படிங்கிற மாதிரிதான் இந்த உணவு சார்ந்த விஷயங்கள் ஈடுபட்டு வருவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரிசல்ட் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது மிகையினும் குறையினும் நோய் செய்யும் உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ சமீபகாலமாக இந்த மாதிரி உணவு சார்ந்த விஷயங்கள் ஏற்ற இறக்கங்களை பார்த்தவங்களுக்கெல்லாம் அதனுடைய ரிசல்ட் வந்து இந்த காலகட்டங்களுக்கு நல்லா இருக்கா இல்ல மோசமா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு காமிச்சிட்டு போயிடும். அதே போல நார்மலாகவே இந்த காலகட்டங்களில் இந்த உணவு சார்ந்த விஷயங்களும் இந்த கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது தேவைப்படும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே ஒரு அளவான நிலைகள்ல தான் வேலை செய்யும், ரொம்ப பெருசாக எதையும் எதிர்பார்க்க முடியாது. அதே போல இந்த கணவன் மனைவி உறவுகள், காதல் உறவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம், பழைய நினைவுகள் மீண்டும் மன சங்கடங்களை ஏற்படுத்தும், முடிஞ்சு போன விஷயங்களை அதிகமாக சிந்திப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஏன்னா இதெல்லாமே தற்காலிகமாக ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான், இது வந்து எப்பவுமே கடைசி வரைக்கும் இருக்க போறதில்ல. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல வரக்கூடிய சங்கடங்களை பெருசுப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். பட் வேலை அலைச்சல்கள், வேலை சார்ந்த விஷயங்கள குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது சுருக்கமா சொல்லணும்னா மகர ராசிக்காரங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த வக்கர காலகட்டங்கள்ல விஷயங்கள் காரியங்கள் நார்மலா தான் போய்கிட்டு இருக்கும். வழக்கமான விஷயங்கள் தான் பார்த்திருப்பீங்க, பெருசா எந்த ஒரு மாற்றமும் அதுல தெரியாது. ஆனா மனநிலையில அது சார்ந்த விஷயங்கள்ல குழப்பங்கள், தடுமாற்றங்கள் அதிகமாக, இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ பல யோசனைகள் போய்கிட்டு இருக்கும். மற்றவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயம், நீங்க கேட்கக்கூடிய விஷயங்களும் அப்படித்தான் இருக்கும். அவங்க ஒண்ணு சொல்ல, நீங்க ஒண்ணு சொல்லன்னு ஒரு குழப்பி விடக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு மனநிலையின் அடிப்படையில ஒரு ஸ்டடினஸ் அப்படிங்கிறது, ஸோ மன தடுமாற்றம் ஏற்பட்டுட்டாலே வாழ்க்கையில சில விஷயங்கள் அந்த காலகட்டங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ. ஆக விஷயங்கள் காரியங்கள் வகையில நீங்க பெருசா சங்கடப்பட வேண்டியது இருக்காது, அது எப்பவும் போலதான் இருக்கு. நீங்க எதிர்பார்த்தபடிதான் அது நடக்கவும் செய்யும். ஆனாலும் உங்களுடைய மனநிலை தடுமாற்றங்களால, குழப்பங்களால அந்த விஷயங்களை வேற விதமாக நீங்க புரிஞ்சுப்பீங்க. உங்களுடைய பார்வைக்கு அது வேற விதமாக தான் தெரியும்.
ஆக முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டங்கள்ல நீங்களாக அமைதி காத்து நிதானத்தோடு செயல்பட்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கும். அண்ட் மெயினா பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு இந்த குடும்ப ரீதியான விஷயங்கள், குடும்ப உறவுகளுக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள் தான் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். அண்ட் இந்த பொருளாதார நிலைகளும் சின்ன சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தலாம். பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்தலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் அதிக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறது நீங்க காட்டுவீங்க, உங்களால அதை செயல்படுத்தாமல் இருக்க முடியாது. ஆனா காரியம் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா இது சரியா தவறா, நம்ம சரியாதான் செஞ்சிருக்கோமா இல்லையா அப்படின்னு பலவித குழப்பங்களுக்கும் மத்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த சந்தேகம் குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும். நீங்க இப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம், பலவித சஜஷன்ஸ் வந்திருக்கும். அந்த சஜஷனுமே நம்ம ஏத்துக்கலாமா வேண்டாமாங்கிற குழப்பங்கள், இப்படியேதான் அந்த குழப்பமாகவே போய்கிட்டு இருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு மனநிலையில தடுமாற்றம் இல்லாமல் பார்த்துக்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.